இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜாசேகாவின் மத்திய நிர்வாக குழுவில் அதிரடி மாற்றம், ஆண்டனி லாக் கூறுகிறார். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஜாசேகா மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். எனினும் தாம் முன்பு அறிவிக்கப்பட்டதைப் போல கட்சியில் இன்று எந்த சீரமைப்பும் இல்லை என்று நகைச்சுவை இலையோட ஆண்டனி லாக் குறிப்பிட்டுள்ளார். ஜாசேகாவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் ஆண்டனி லாக்கிற்கு உதவியாக 3 துணை பொதுச் செயலாளர்களாக பினாங்கு மாநில ஜாசேகா தலைவரும் மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம், இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானாயோ, புக்கிட் கலுகோர் MP ராம் கர்பால் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 30 மத்திய நிர்வாக செயற்குழு உறுப்பினர்களும் கட்சியின் புதிய தலைவராக கோபிந்த் சிங் டியோவை தேர்வு செய்துள்ளனர். ஜாசேகாவின் தலைவராக இருந்த காலஞ்சென்ற கர்பால் சிங் வகித்து வந்த தலைவர் பதவி தற்போது அவரின் மகன் கோபிந்த் சிங்கிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் நிர்வாக மன்ற உறுப்பினராக இருந்த கில்லான் MP வி கணபதி ராவ், RSN ராயர் ஆகியோர் தோல்வி கண்டனர். உதவி தலைவரும் சபுதே நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரேசா காக் மற்றும் லிம் கிட் சியாங்கின் புதல்வியும் துணை நிதி அமைச்சருமான லிம் ஹுயிங் தோல்வி கண்டனர். கட்சியின் 4 உதவி தலைவர்களில் ஒருவராக இருந்த ஈப்போ பாராட் MP M குலசேகரன் இடத்தை நகரி சம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் அருண்குமார் ஜம்புலிங்கம் மூலம் நிரப்பப்பட்டுள்ளது. கட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருப்பது குறித்து கட்சியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள லிம் குவான் எங் கேட்டபோது அவர் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். இந்த தருணம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் உடையது. இது குறித்து இன்னொரு நாள் கருத்துரைப்பதாக ஜாசேகாவின் தலைவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள லிம் கிட் சியாங்கின் புதல்வரான லிம் குவான் எங் தெரிவித்தார். எனினும் ஜாசேகாவின் தேர்தல் முடிவை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் ஆண்டனி லாக் தலைமைத்துவத்தின் கீழ் கட்சியில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் பினாங்கு முன்னாள் முதலமைச்சரான லிம் குவான் எங் கேட்டுக்கொண்டார். ஜாசேகாவின் வலிமை என்பது கட்சி உறுப்பினர்களின் கூட்டு ஒத்துழைப்பினால் மட்டுமே வலுப்பெற முடியும் என்று ஆண்டனி லாக் கருத்துரைத்தார். தேர்தலில் காணப்பட்ட 2 அணிகளுக்கு இடையிலான வேற்றுமை கலைந்து அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒன்றுபட வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்களை ஆண்டனி லாக் கேட்டுக்கொண்டார். ஜாசேகாவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற முன்னாள் கொரோடாவும் போராட்டவாதியுமான காலஞ்சென்ற பி பட்டுவின் நினைவாக கல்வி நிதி ஒன்று தொடங்கப்படும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆண்டனி லாக் அறிவித்துள்ளார். கடந்த 1995 ஆண்டு தனது 48வது வயதில் மறைந்த பி பட்டு ஜாசேகாவின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட மூத்த தலைவர்களில் ஒருவர் ஆவார். பட்டுவின் தியாகத்தை போற்றும் வகையில் சிரமத்தில் உள்ள ஏழை மாணவர்கள் உயர்கல்வி தொடர்வதற்கு ஜாசேகா நிதி வழங்கும் வகையில் பட்டுவின் பெயரிலேயே அந்த நிதி தொடங்கப்படும் என்று நேற்று ஜாசேகா மாநாட்டில் ஆண்டனி லாக் அறிவித்தார். ஜாசேகா முன்னெடுத்த சஞ்சிகையான ராக்கெட்டின் பிரதம ஆசிரியரான பட்டு 1971 ஆண்டில் ஜாசேகாவில் தன்னை பிணைத்துக் கொண்டார். ஆங்கில பள்ளியின் ஒரு முன்னாள் ஆசிரியரான பட்டு கட்சி சார்பில் பினாங்கு, பகன், பேராவில், மங்களம்பு மற்றும் ஈப்போ ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளின் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சேவையாற்றியுள்ளார். இதேபோன்று பேராவில் கோபெங் மற்றும் சுங்காய்பாரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். ஜாசேகா இன்று வலுப்பெற்ற ஒரு கட்சியாக நாட்டை வழிநடத்தும் அரசாங்கத்தில் இணைந்துள்ளது என்றால் பட்டு போன்ற போராட்டவாதிகளின் தியாகத்தினால் கிடைக்கப்பெற்ற வெற்றியாகும். ஜாசேகாவின் அஞ்சா சிங்கமாக திகழ்ந்த அத்தகைய உன்னத தலைவர்களை கட்சியின் இளைய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பட்டுவின் பெயரில் கல்வி நிதியை ஜாசேகா தொடங்கவிருப்பதாக ஆண்டனி லாக் குறிப்பிட்டார்.
இப்போ உங்கு உமார் பாலிடெக்னிக் கல்லூரியில் துப்பாக்கி ஏந்திய ஒருவர் காணப்பட்டது போன்று சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல் அது முன்னோட்ட பயிற்சியே தவிர வேறு எதுவும் ஆபத்தான நடவடிக்கை அல்ல என்று போலீசார் விளக்கமளித்துள்ளனர். எந்தவொரு பயங்கரவாத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அதனை சமாளிக்க வல்ல 69 கொமாண்டோ PGK போலீசாரின் ஆயத்த நடவடிக்கைகளை பரிசோதித்து பார்க்கும் பொருட்டு இந்த சோதனை நடத்தப்பட்டதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்தார். அரசு மலேசிய போலீஸ் படை, இப்போ மாவட்ட கட்டுப்பாட்டு மையம், உங்கு உமார் பாலிடெக்னிக் கல்லூரி, ஈப்போப்பர் மைசூரி பைனூன் மருத்துவமனை ஆகியவை இந்த பயிற்சியில் ஈடுபட்டு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். புனித நோன்பு மாதத்தில் உணவகம் ஒன்றில் உணவருந்திக் கொண்டு இருந்த முஸ்லிம் அல்லாத ஆடவர் ஒருவரை நபர் ஒருவர் அறைந்த செயல் பல இன மக்கள் வசிக்கும் மலேசியாவின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வை பாதிக்க செய்யவில்லை என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் தெரிவித்தார். ஜொஹூர் பாருவில் ஒரு பேரங்காடி மையத்தில் உள்ள ஓர் உணவகத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் ஆத்திரத்தால் எழுந்த வன்மமே தவிர அது ஒருமைப்பாட்டை பாதிக்கவில்லை என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். எனினும் நாட்டின் ருக்குன் நகாரா கோட்பாட்டை மதிக்கும் வகையில் இதுபோன்ற சம்பவம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் வேரூன்றப்பட வேண்டும். ஆடவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தாமும் கண்டிப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இது குறித்து எலிஜா என்பவர் போலீசில் புகார் செய்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணையில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று திங்கட்கிழமை 4வது நாளாக விசாரணையில் ஆஜராகினார். ஒரு வீட்டில் 177 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்கப்பணம், தங்க கட்டிகள் மற்றும் இதர விலை உயர்ந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணைக்கு இஸ்மாயில் சப்ரி ஆளாகியுள்ளார். இஸ்மாயில் சப்ரியின் வாகனம் காலை 9:52 மணியளவில் புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையக கட்டடத்தின் நுழைவாயிலை கடந்து சென்றது. குழுமியிருந்த செய்தியாளர்களை நோக்கி இஸ்மாயில் சப்ரி கையசைத்தார். மார்ச் மாத தொடக்கத்தில் ஒரு நாளும் கடந்த வாரம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் நடைபெற்ற SPRM விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி 15 மணி நேரத்திற்கும் அதிகமாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஜொஹூர் மாசாயில் நேற்று நிகழ்ந்த 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 சிறார்கள் உட்பட 5 காயமடைந்தனர். இச்சம்பவம் நேற்றிரவு 10:11 மணியளவில் நிகழ்ந்ததாக ஜொஹோர் ஜெயா தீயணைப்பு நிலையத்தின் தலைவர் முகமது யூஸ்ரி அத்தான் தெரிவித்தார். இந்த விபத்தில் யாரும் வாகனங்களின் இடிபாடுகளில் சிக்கவில்லை. காயமுற்ற அனைவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in வோட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் 2 அமலாக்க அதிகாரிகளை கெடா மாநில மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. நபர் ஒருவரிடம் இருந்து அந்த 2 அதிகாரிகளும் 1500 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. அவர்கள் கடந்த சனிக்கிழமை அலுர்ஸ்தாரில் உள்ள SPRM அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த இருவரையும் விசாரணைக்கு ஏதுவாக 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கான ஆணையை அலோஸ்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.